இலங்கையின் பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான பாய்ச்சல். தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இலங்கை தேச மக்களுக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பின் ஊடாக புதிய தொழில் முயற்சியாளர்கள் பலர் எமது நாட்டில் உருவாகி இருக்கிறார்கள். சிறிய நடுத்தர அளவிலான பல தொழில் முயற்சியாளர்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. கைத்தொழில் துறையாக இருந்தாலும் சரி, விவசாய துறையாக இருந்தாலும் சரி, இந்த அரிய வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் உரித்தானது. மிக முக்கியமாக இலங்கையில் இருக்கின்ற அத்தனை பேருமே கலைத்திறன் படைப்புத்திறன் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு கரம் கொடுப்பதற்கு மிக முக்கியமான தேவையாக இருப்பது நிதி தேவை. இந்த நிதியினை இப்பொழுது அரசாங்கம் உங்கள் கைகளுக்கு கொண்டு சேர்க்க இருக்கிறது. இதன் மூலமாக பல நன்மைகளை எமது நாட்டுக்கும் உங்களுக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதற்காக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த வேலை திட்டம் வேறு எதுவும் அல்ல, உங்களுடைய அபிமான வேலை திட்டமாக மாறப்போகிற, இலங்கையினுடைய பொருளாதாரத்தினை உச்ச நிலைக்கு கொண்டு செல்ல போகிற என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா. வணக்கம். என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வர்த்தகரை சந்திக்க போகிறோம். சாதாரணமாக நாங்கள் என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியினூடாக சந்திப்பது இலங்கையில் உற்பத்திகளை மேற்கொண்டு அதனை ஏற்றுமதி செய்கின்ற பல வர்த்தகர்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதாவது இங்கே ஒரு தொழில்துறை வெற்றி கண்டிருக்குமாக இருந்தால் அதனை சர்வதேச ரீதியாக அங்கே இருக்கின்ற சந்தைகளில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு தங்களுடைய பொருட்களை கொண்டு சேர்ப்பது, இதனூடாக நாட்டுக்கு பொருளாதாரத்தினை அவர்கள் அதிகளவு வளர்ச்சி பாதை கிட்டுச் செல்கின்ற ஒரு பணியினை மிக கச்சிதமாக செய்து வருகிறார்கள். அதனிடத்தில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் உள்நாட்டிலிருந்து கிடைக்கின்ற பொருட்கள் போதாமையின் காரணமாக அவற்றை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அதனூடாக நாட்டுக்கு பொருளாதார நன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்றவர்கள். அந்த வகையிலான ஒருவரைத்தான் இப்போது நாங்கள் சந்திக்க போகிறோம். எஃப்எஸ் ட்ரேடர்ஸ் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அகில் ஷாஃபி அவர்கள். எஃப்எஸ் ட்ரேடர்ஸ் நிறுவனம் விவசாய பொருட்களை கொண்டு தயாரிக்கின்ற பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து இங்கு அந்த விவசாய பொருட்களை இறக்குமதி செய்து அதனூடாக பல்வேறு தயாரிப்புகளை மேற்கொண்டு அவர்கள் சந்தைக்கு விநியோகிக்கிறார்கள். வணக்கம் அகில் ஷா. உங்களுடைய எஃப்எஸ் ட்ரேடர்ஸினூடாக நீங்கள் முன்னெடுக்கின்ற பணி இலங்கையின் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பங்களிப்பை செலுத்துகிறது. அதிலும் தற்காலம் விவசாயத்தில் மக்கள் அவ்வளவு அக்கறை இல்லை. ஒரு பக்கம் வறட்சி, போதிய காலத்துக்கு தேவையான அளவு மழை கிடைக்காமை காரணமாக, அதே நேரத்தில் அவர்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு தேவையான சரியான விலை கிடைக்காமையின் காரணமாக அவர்கள் இந்த துறையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு போகிறார்கள். அதாவது எங்களுடைய தாத்தா பாட்டன் காலத்திலிருந்து இதனை செய்து வந்த எமது முன்னோர்கள் கூட இப்போது அவர்களுடைய வழியில் வந்தவர்கள் அதனை விட்டு வேறு வேறு தொழில்துறைகளை சார்ந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய உற்பத்தி பொருட்கள் அனைத்துமே விவசாயத்துறை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்கள் ஒரு கிராம பகுதியை சேர்ந்தவரா? எஸ், நாங்கள் we are from a rural village. நாங்கள் வெரி பேசிக் ஃபார்மிங் ஃபேமிலி, ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் ஃபேமிலி. அதாவது மை கிராண்ட் ஃபாதர் 1955 தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை, அதாவது நாங்களாம் ஃபார்ம் பண்ணதை அவரை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை சேர்த்து கொண்டாந்து வி லோக்கலி ஸ்டார்டட் டிஸ்ட்ரிபியூட்டிங். லைக் இது நெல், அது நெல், மிளகு, தானியங்கள், லைக் அண்ட் ஆல்சோ ஆனியன்ஸ், அதெல்லாம் அவர் லோக்கலாக எங்களை ஊரில் விளையிறது அதை எடுத்துகிட்டு அது அவர் கிளம்புல விற்றுருக்காரு. அதாவது நீங்கள் தனியாக ஏக்கர் கணக்கில் இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு அதனை புரிகிறீர்களா, இல்லை ஊரில் இருக்கின்றவர்கள் மனித அவற்றை சேகரித்து அதனை கொண்டு நாங்களும் ஃபார்ம் பண்ணி ஊரில் இருக்கிறவங்களும் அவங்களோட ஃபார்மிங்கையும் நாங்கள் வாங்கி நாங்கள் அதை கொண்டாந்து கிளம்புல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அதாவது கிளம்புல கொண்டாந்து நாங்கள் விற்று அது அப்படி அங்கேருந்து கிளம்புலேருந்து அங்கே இல்லாத சாமானை நாங்கள் வாங்கிட்டு போய்த்து. ஸோ வி ஹேட் அ ட்ரேடிங் விச் வாஸ் basically mainly it was our resources that we came and sold that in the Colombo market. அதாவது கொழும்பு சந்தைக்குள் நீங்கள் உங்களுடைய பொருட்களை கொண்டு போகிறீர்கள். அதே நேரத்தில் கொழும்பிலிருந்தும் அங்கு சில பொருட்களை கொண்டு போய் நீங்கள், அதாவது ஸ்ரீலங்காவில் உற்பத்தி பரிமாற்ற, yes, an exchange that happened, that products that were inside Sri Lanka, இலங்கைக்குள். ஆமாம், இம்போர்ட்ஸ் இல்லாமல், அதாவது எங்களோட ஐலண்டில் விளையிறது சாதாரணமாக இப்போ ஃப்ரம் தம்புல்லா, அப்போ தம்புல்லையில் விளையிறது சிலது
விளையாது. ஸோ வேறு இப்போ வேறு இடங்களில் வேலை இடங்களில் விளையும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோஸ் கிழங்கு எடுத்தால் தம்புள்ளியில் விளையாது. அதனால நாங்கள் வந்து கொலம்போ வாஸ் அ ட்ரேடிங் ஹப், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஹப்பாக இருந்தது. ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாதார நகரம் இல்லை, நிதி நகரம் என்று நாங்கள் சொல்லலாம். அப்படியானால் நீங்கள் அந்த கிழங்கினை எங்கிருந்து பெற்றுக்கொள்வீர்கள்? நீங்கள் வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்றதை பெற்று அங்கு கொண்டு சென்று விற்பனை செய்கிறீர்களா? வி ஹேட் போத், ரெண்டும் இருந்தது. ஆனால் மேக்ஸிமம் எங்களை லோக்கல் பொட்டேட்டோஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் இருந்தது. பட் இப்போது வாட் வி ஆர் சீயிங் இஸ் நாட் தட். நீங்கள் இப்போது உங்களுடைய தொழில்துறையை பார்த்தால், உங்களுடைய வணிக நிறுவனத்தினை பார்த்தால், நீங்கள் அதிகளவாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறீர்கள். ஏன்? இங்கே போதுமான அளவு குவான்டிட்டிஸ் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லை. மக்கள் அதாவது லோக்கல் ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒதுங்கி போகிறாங்க. த கோயிங் அவுட் ஆஃப் ஃபார்மிங். அதுக்கான காரணம் காலநிலை, பொருளாதாரம், க்ரோத், அதாவது டெக்னாலஜிக்கல் க்ரோத், தொழில்நுட்ப வளர்ச்சி. பிகாஸ் மற்ற துறையில் அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் ஃபார்மிங்கில் இப்போ கிடைக்கிது இல்லை. அது நாட்டின் அரசாங்கம் டெவலப்மெண்ட் இல்லை. ஆமாம், அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு சரியான கருத்தினை கொடுக்கவில்லை என்ற ஒரு நிலைமை. அரசாங்கம், பட் we all humans, every Sri Lankan, we have not given the preference for a farmer. நிச்சயமாக, அதாவது விவசாயிகளுடைய பொருட்கள் சந்தைக்கு வந்து அவை சரியான விலைக்கு விற்கப்பட வேண்டும். அதனூடாக அவர்கள் லாபம் வருகின்ற ஒரு நடவடிக்கை இருக்கின்ற பட்சத்தில் தான் அவர்களுக்கு ஆர்வம் வரும். மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்ய வேண்டும், அதே நேரத்தில் விளைச்சலை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். ஆனாலும் அதற்கான சந்தர்ப்பங்கள் இலங்கையில் தற்போது இருக்கிற நிலையில் மிக குறைவாக இருக்கிறது. இதற்காகத்தான் நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து உங்களுடைய இது போன்ற விவசாய உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்து பொருட்களை நீங்கள் தயாரிக்கின்றீர்களா? என்னென்றால் இப்போ இங்கே போதுமான அளவு குவான்டிட்டிஸ் இல்லை. அதாவது இன்றைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு வீக் எங்களுக்கு ஆனியன் கன்சம்ஷன் மட்டும், அதாவது வெங்காயம் மட்டும் எங்களுக்கு ஒரு 20 கண்டெய்னர்ஸ் ஆவது தேவை. 20 கண்டெய்னர்ஸ். தட் இஸ் ஒன்லி ஃபார் கொலம்போ மார்க்கெட். எங்களோட மெயின் ஹப்ஸ் இருக்குது, தம்புல்ல இருக்குது, கொலம்போ இருக்குது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 கண்டெய்னர் வெங்காயம் தேவைப்படுகிறது. அதனை சாதாரணமாக இலங்கையில் இருக்கின்ற விவசாயிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, அந்த அளவுக்கு உற்பத்திகள் இல்லை. எனவே விவசாயிகளுக்கு கை கொடுக்க வேண்டியது உண்மையில் பொதுமக்களும் தான். அதே நேரத்தில் அரசாங்கம் நிச்சயமாக அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும். அதாவது அவர்கள் உற்பத்தியை பெருக்குவதற்கு நிறைய பேர் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கடன் பிரச்சனைகள் இருக்கின்றன. வங்கிகளில் சில பெற்றுக்கொண்ட அதிக வட்டிக்கான கடன்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கையில் எத்தனையோ விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். எமது நாட்டில் மாத்திரமல்ல, தமிழகத்தில், இந்தியாவிலும் கூட பல்வேறு இடங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. எனவே உலகளாவிய ரீதியிலே விவசாயிகள் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் ஒரு வேலை திட்டத்தினை ஆரம்பித்திருக்கிறது. அதுதான் இந்த என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா. இதனூடாக புதிய கைத்தொழில்துறை, அதே போன்று விவசாயத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு கரம் கொடுப்பது, அதாவது அவர்களுக்கு நிதியுதவி அளிப்பது, வங்கியிலிருந்து அதிகளவான பணத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு சலுகை நிவாரண கடன்களை வழங்குவதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இவ்வாறு மேற்கொள்கின்ற பொழுது உற்பத்திகள் அதிகரிக்கும் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? டெஃபினெட்லி. அது ஃப்ரம் யங்ஸ்டராக நாம் பார்க்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சால் நிறைய யங்ஸ்டர்ஸ் இது உள்ளுக்கு வரலாம். பிகாஸ் இப்போ நான் பார்க்குறது என்னென்னா, பிகாஸ் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது, நான் வந்துட்டேன். குடும்பத்திலிருந்தே எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது, நான் வந்துட்டேன். பட் அப்படி டேலண்ட் இருந்தும் அந்த டேலண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாமல் நிறைய பேர் சஃபர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு வர்த்தகராக வருவதற்கு அவருக்கு நிறைய அறிவுத்திறன் இருக்க வேண்டும். அதாவது ஒரு படைப்புத்திறன், அதிரத்தில் கலைத்திறன், ஒரு உற்பத்தி பொருளை உருவாக்குகின்ற பொழுது அவை எல்லாம் இருந்தால், அதாவது ஒரு பொருள் சந்தையில் இருக்கின்ற பொழுது மாற்றுப் பொருளை நாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொழுது அதற்கான படைப்புத்திறன் இல்லாத பட்சத்தில் அதனை நாங்கள் வெளிக்கொண்டு வந்து சர்வதேச சந்தைக்கு கொண்டு சேர்க்க முடியாது. எனவே இது உங்கள் வசமும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இவ்வாறான புதிய தொழில் முயற்சியாளர்களுக்கு இவ்வாறான கடன் வசதிகள், நிதியுதவி திட்டங்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வியாபாரத்தில் அவர்கள் ஒரு முன்னிலைக்கு வர வேண்டுமாக இருந்தால், நாட்டில் இந்த உற்பத்திகளை பெருக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் இவ்வாறான விடயங்களை கைக்கொள்ள வேண்டும். முதலாவது அவங்களுக்கு தெரியணும் அவங்க எந்த துறையை சார்ந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அண்ட் அந்த துறையை அவங்க நல்லா ஸ்டடி பண்ணணும் ஃபர்ஸ்ட். பிகாஸ் 4 பேர்கிட்ட கேட்குறது வேறு, நாங்கள் அந்த பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறது வேறு. அதனால் நாங்கள் இப்போ as far as I know, I will advise them என்னென்னா, ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோன்றதை டிசைட் பண்ணுங்கள். செகண்ட், அது ஏன் செய்ய போகிறோன்றதை தெரிஞ்சுக்கோங்க.
அண்ட் அதால் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நாங்கள் பெனிஃபிட்ஸ் இன் த சென்ஸ் அது செஞ்சால் அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டும் இருக்குது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதுன்னு தெரியணும். அது சரியாக நாங்கள் வகைப்படுத்தணும். என்னென்றால் இட்ஸ் ஏ ஆர் பி. நான் இது சரியாக செஞ்சால் இது நடக்கலாம், ஆனால் அது பிழைச்சால் அதுக்கான ஆக்ஷன் என்னன்றது we should take it before we start. அதாவது ஆரம்பத்திலே நாங்கள் அது தொடர்பிலான ஒரு தெளிவோடு எச்சரிக்கையோடு ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்கிறீர்கள். உங்களுக்கு இப்போது இருக்கின்ற இளைஞர்கள் அதிகளவில் விவசாய துறையில் ஈடுபடுவது மிக மிக குறைந்துவிட்டது. எல்லோரும் வைத்தியர்களாக, அதில் பொறியாளர்களாக, ஆசிரியர்களாக, அதிபர்களாக, இன்னும் பல்வேறு அரசு தொழில்களை பெறுவர்களாக வெளிநாடுகளுக்கு செல்கின்ற இப்பொழுது கணினித்துறை சார்ந்த தொழில்துறைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் விவசாயிகளுடைய பிள்ளைகளே காலங்காலமாக செய்து வந்தவர்களே விவசாயத்தில் இல்லை. இப்பொழுது உங்களை பார்த்தாலும் கூட நீங்களும் சர்வதேசத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்ற நிலைமைக்கு சென்றீர்கள். அது நாட்டினுடைய நிலைமை. இருந்தாலும் இவ்வாறு இளைஞர்கள் இதிலிருந்து விலகி போவது சரியென நினைக்கிறீர்களா? இல்லை, இளைஞர்கள் தான் இதை திருப்பி என்ன சொல்கிறது, இப்போ எங்களோட கிராண்ட் ஃபாதர்ஸ், அதாவது எங்களோட முன்னோர்கள் செஞ்ச விதத்துக்கு நாங்கள் திரும்பி போக வேணும். பிகாஸ் தட் இஸ் மை கோல். அதுதான் ஏன் கோல். மை கோல் இஸ் மை ரோல் மாடல் ஹஸ் பீன் மை கிராண்ட் ஃபாதர். பிகாஸ் ஹி வாஸ் அ ட்ரெடிஷ்னல் ஃபார்ம். அதனால தான் ஸ்டில் எங்களுக்கு ஒரு ஃபார்மிங் ஃபேமிலியை பார்த்தாலோ இல்லை எதுவுமே எங்களுக்கு அதை தான் ரிமைண்ட் ஆகும். பிகாஸ் நாங்கள் வந்தது அந்த லெவலில் இருந்து. நீங்கள் விவசாயிகளை விரும்புகிறீர்கள்? வெரி மச். அது போன்று இன்னும் பலரும் உருவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? எஸ், வி ஆர் ரெடி டு ஹெல்ப் தேம் ஆல்சோ. நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம். லைக் வி கேன் ஹெல்ப் தேம். அதாவது நீங்கள் இப்பொழுது அரசாங்கம் என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா ஊடாக வழங்குகின்ற நிதியுதவியினை போன்று நீங்களும் இது போன்ற விவசாயிகளை உருவாக்கி அதிகளவான நிலங்களில் விளைச்சலை உருவாக்குவதற்கான எங்கள் தொழில் சேர்ந்த அனைவருமே ஆசைப்படுறோம். அதாவது இலங்கையிலிருந்து ஒரு விவசாய பொருளை எடுத்து உங்களுக்கு தேவையான நீங்கள் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்வதற்கு கிடைக்கின்ற செலவினம், அதாவது இங்கிருந்து ஒரு பொருளை பெற்று அதனூடாக ஒரு தயாரிப்பினை மேற்கொள்ளும் ஒரு செலவினத்துக்கும் நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து ஏற்படுகின்ற செலவினத்துக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது இலங்கையில் இருந்தால் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிகமாக இருக்கும். அதாவது இலங்கையில் அவ்வாறானால் அதிகளவான விவசாயிகள் உருவாக வேண்டும், அதிகமான அளவில் உருவாக வேண்டும், சரியான முறையில் செய்யவும் வேண்டும். தேவையான விளைச்சல் அதாவது எந்த காலகட்டத்துக்கு எது தேவை என்று நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது உங்களுடைய விவசாய பொருட்கள் என்று நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்ற தயாரிப்புகளில் நீங்கள் எவ்வாறான தயாரிப்புகளை மேற்கொள்கிறீர்கள் சந்தைக்கு விற்பனை செய்வதற்கு? அது ஆனியன்ஸாக இருக்கலாம், பொட்டேட்டோஸ், ரைஸ். நாங்கள் இப்போ பெரிய அமௌண்ட் ஆஃப் ரைஸ் நாங்களே இம்போர்ட் பண்ணுறோம். அது பார்க்கும்போது உண்மைக்கு எல்லாம் இறக்குமதி செய்கிறீர்கள்? இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், சைனா, இங்கேருந்து மெயினாக பொட்டேட்டோஸ், ஆனியன்ஸ், கார்லிக்ஸ் அதெல்லாம் வருது. ஆனால் இதே நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிகாஸ் நான் கேள்விப்பட்டது என்னென்னா மை கிராண்ட் ஃபாதர் இதெல்லாம் இங்கே லோக்கலாக அவர் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹீஸ் பீன் ஃபார் 50 years ஹீஸ் பீன் அ ஃபார்மர். அந்த ஃபேமிலியில் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி ஃபார்மிங்கில் இல்லைன்னாக்கல இட்ஸ் ரியலி ஹர்ட்டிங். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபார்மர் யாருன்றது ஒரு எக்ஸாம்பிள் மை கிராண்ட் ஃபாதர் தான். பிகாஸ் கடைசி வரைக்கும் ஹி வாஸ் அ சிம்பிள் மேன் அண்ட் ஹி வாஸ் அ பர்ஃபெக்ட் ரோல் மாடல். ஏன்னா அன்னைக்கு அந்த நேரத்தில் ஃபார்மர் அவரை ஹார்வெஸ்ட் பண்ணி அவராக அதை ஒரு சந்தைக்கு எடுத்துகிட்டு வந்து அதை விற்று அதால் அவர் லாபம் கண்டிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அந்த ஃபார்மர்ஸ் இல்லை. நான் முன்னோக்கி வந்து இப்போ பின்னுக்கு போகிறோம். என்ன காரணம் நினைக்கிறீங்க? காலநிலை மட்டும்தான் காரணமா? இல்லை, காலநிலை ஒன்று அண்ட் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இது ஒழுங்காக பாஸ் ஆகலைன்றது தான் நான் சொல்லுவேன். அது குறித்தான ஒரு விழிப்புணர்வு இல்லை என்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் சர்வதேச நாடுகளிலிருந்து இலங்கைக்கு உங்களுடைய விவசாய பொருட்களை நீங்கள் இறக்குமதி செய்வதன் ஊடாக நாட்டுக்கு எவ்வாறான பொருளாதார நன்மைகள் கிடைக்கின்றன? அதாவது இப்போது 90% லைக் ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் இம்போர்ட் பண்ணுறதுனால தான் எங்களோட டோட்டல் பாப்புலேஷனுக்கு ஒரு ஃபுட் கன்சம்ஷன் கிடைக்குது. நாட் ஓன்லி அஸ், லாட் ஆஃப் இம்போர்ட்டர்ஸ் ஃப்ரம் ஃபுட் ட்ரேட். நாங்கள் எல்லோரும் ஒன்றுக்கு ஜாயிண்ட்டாக இருக்கிறதுனால லைக் இம்போர்ட்டிங்கன்றதுனால தான் நமக்கு இன்றைக்கி அன்றைக்கு தேவையான சாப்பாடு கிடைக்குது. ஏன்னால் இப்போது ஃபார்மிங் செய்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஐலண்ட் வைட் எடுத்தாலும் நாட் ஈவன் 15% ஆஃப் ஃபார்மர்ஸ். முன்னெல்லாம் எங்கே பார்த்தாலும் எல்லா வில்லேஜஸில் பார்த்தாலும் நெல்லாவது போடுவாங்க. இன்னைக்கு இட்ஸ் ஆல் பிளாங்க். சும்மா தான் இருக்குது.
அதே நேரத்தில் நீங்கள் சர்வதேச நாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதன் ஊடாக நாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நுகர்வோருக்கு தேவையான பொருட்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. இதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக நாட்டுக்கு எவ்வாறான நன்மைகள் கிடைக்கின்றன? Financially help to the country in the sense we are bringing என்ன சொல்கிறது we are bringing food. இப்போ நாங்கள் இம்போர்ட் பண்ணும்போது we are paying the tax to the government. We are paying the tax to the government. அந்த taxனால that tax, we hope that tax is going to the people who are in need and the development of the country. அந்த tax கட்டுறோம். And also governmentன்றதை விட to the people of Sri Lanka என்னென்னா சரியான சாமான், that is our mission also. குவாலிட்டி ஆன சாமான் தான் வரணும். சில நேரங்களில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களில் தரக்குறைவாக இருக்கிறது. சில பொருட்களை துறைமுகத்திலேயே சீல் வைத்து விடுவார்கள், வெளியெடுக்க முடியாத அளவுக்கு. அவ்வாறு நீங்கள் ஏமாற்றப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? இல்லை இல்லை. அப்படியானால் ஏன் அவ்வாறான தரமற்ற பொருட்கள் இலங்கைக்குள் வருகின்றன? மேபி எங்கே இருக்கிற நிறைய இம்போர்ட்டர்ஸ் டிரெக்டாக கண்டாக்ட்ஸ் இல்லாமல் இருக்கிற காரணம் இருக்கலாம். ஃபார்மிங் பேக்ரவுண்ட் ஒன்று இருந்தால், அது again and again I'm coming back to farming என்னென்றால், because that farming background இருந்ததுனால my father who is the current chairman of FS Traders, he's been able to identify which is good and which is not good. அதாவது சரியான சாமான் யார் தராங்க, சரியான சாமான் யார் தரலைன்றது எங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஃபிசிக்கலி நாங்கள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுடைய வர்த்தகம் நடக்கிறது. ஆமாம், பட் ஃபிசிக்கலி நாங்கள் அங்கே போய் சாமான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறதும் உண்டு. பிகாஸ் வி ஹேவ் தட் இன்வால்வ்மெண்ட். என்னென்னால் ஃபுட் ட்ரேட் செய்யும்போது we have it's not only profit making, but it's a service also. That's how we see it. ஏன்னா we are giving someone to eat. சாப்பிட கொடுக்குற ஒரு பொருள் அது தரமாக இருக்கணும். that is our goal, that is our target in life, because it's a big huge responsibility we are carrying on our shoulders. உங்களிடம் எவ்வாறான தயாரிப்புகள் இருக்கின்றன? ப்ராடக்ட்ஸ் ஒரு 70 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், onions, potatoes, garlics, dal. Then we can come to chickpeas, that is kadala, then stuff like that. அப்படி 70 canned fish, dry fish, spreads. அதாவது 70 இருக்கு. There is 70 products that we are importing to Sri Lanka. 70 varieties of food items. நீங்கள் கூறுகின்ற பொழுதுதான் புரிகிறது, 70 வகையான பொருட்களை நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறோம். இது உண்மையில் கவனிக்கத்தக்க ஒரு விடயம். எனவே விவசாயிகள் சார்பாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கரம் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் இறக்குமதி செய்கின்ற 70 பொருள் ஒரு 30ஆக மாறலாம். எனவே இலங்கையில் விளையாத பொருட்களை நீங்கள் அங்கிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இலங்கை ஒரு விவசாய பூமி. அதே நேரத்தில் இந்த விவசாய பூமியில் அதிகளவான விளைபொருட்கள் விளையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே விவசாயத்தில் ஈடுபடுவது என்பது ஒரு சிறந்த நடவடிக்கையாக இருக்கும். அதாவது எமது பாட்டனார்கள் முன்னோர்கள் செய்த அந்த விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது இதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதே நேரத்தில் இப்பொழுது இந்த அரசாங்கம் அந்த முன்னெடுத்திருக்கிற ஒரு திட்டம் நீங்கள் கூறுவதை பார்த்தால் எனக்கு சரி என்று படுகிறது. இல்லை, அதுதான் சரி. இப்போ எனக்கும் அது அந்த பிளான், கவர்மெண்ட்ஸ் பிளான், அதை பார்க்கும்போது ஐ எம் ரியலி ஹாப்பி. என்னென்னால் ஐ ஹோப் வி கேன் ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. எங்களோட விஷனும் அதுதான். இன்னும் 5 years ஸ்ரீலங்காஸ் பிக்கஸ்ட் கோல்ட் ஸ்டோரேஜ், அதை நாங்கள் தட் இஸ் ஆர் ப்ரொஜெக்ட் ஃபார் 2025. அதாவது இலங்கையில் விவசாய பொருட்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டால், அதாவது இப்பொழுது அரசாங்கம் குறிப்பிடுவதை போன்று என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்காவின் ஊடாக அதிகளவான நிதி வழங்கப்பட்டு அதனூடாக புதிய தொழில் முயற்சியாளர்கள் வந்து விவசாயத்தில் அவர்கள் அதிக அளவில் ஈடுபட்டு அந்த உற்பத்தி அதிகரிக்கின்ற பொழுது அந்த பொருட்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் கோல்ட் ஸ்டோரேஜ் ஒன்றை ஆரம்பிக்க போகிறோம். ஆமாம், அதாவது ஷெல்ஃப் லைஃப் என்று சொல்வது கூடும். ஏன்னால் இப்போ சாதாரணமாக ஒரு ஃப்ரூட், ஒரு காய்கறி எடுத்தால் ஆயுள் காலம் வந்து இப்போது ரொம்ப கம்மி, ஒரு 1 month வைக்கலாம் மேக்ஸிமம். பட் அதுக்கப்புறம் அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ஸ்ரீலங்காவில் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் கொண்டு வருகின்ற அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டத்தின் ஊடாக, அதாவது 2025 நீங்கள் செய்ய போகிறீர்கள், அது எவ்வளோ காலம் வைக்கக்கூடியதாக இருக்குது? ஒரு 5 months 6 months. ஒரு எந்த வகையான மரக்கறி சரியான டெம்பரேச்சரில் வச்சால், ஏன்னா எல்லா ஃப்ரூட்ஸுக்கும் எல்லா வெஜிடபிள்ஸுக்கும் ஒரு ப்ரிசர்விங் டெம்பரேச்சர் ஒன்று இருக்குது. இட்ஸ் நாட் சம்திங் அன்ஹெல்தி, இட்ஸ் ஹெல்தி. என்னென்னால் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரூட்டை ஃப்ரிட்ஜில் வச்சால் அது ரொம்ப நாள் வைக்கலாம்.
ஸோ தேட்ஸ் அ ஃப்ரிட்ஜ் திறந்து மூடலாம். பட் திஸ் இஸ் அ கோல்ட் ஸ்டோரேஜ். ஏன்னால் நான் வாட் வி சி இன் சைனா, நான் இப்போ ஐ ஹவ் பர்சனலி விசிட்டட் சைனா, நான் ஃபேக்ட்ரிஸ் ஆர் அவுட் இன் சைனா. நான் பார்த்தது ஒன்று தான் அவங்களோட கோல்ட் ஸ்டோரேஜ். ஒவ்வொரு ஃபார்மர்ஸுக்கும் ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்குது சைனாவில். எவ்ரி ஃபார்மர்ஸ். இலங்கையில் ஒரு புதிய தொழில் முயற்சியாளர், அதாவது விவசாயத்துறையில் புதிதாக புதிய பயிற்சிகளோ அல்லது இருக்கின்ற பயிற்சிகள் எல்லாம் மேலும் விரிவாக்கம் செய்து அதனூடாக ஒரு தொழில்துறை ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் விவசாயிகள் எப்படி செயற்படுகிறார்கள், அவருடைய உற்பத்தி பொருட்கள் எப்படி அதிகரிக்கின்றன, அதனத்தில் ஒரு நாடு என்ற வகையில் அவர்கள் எவ்வாறு சந்தைப்படுத்த என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய புதிய தொழில் முயற்சியாளர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். ஃபர்ஸ்ட் ஐ வுட் சே டெடிகேஷன். அதாவது நாங்கள் எந்த துறையை சார்ந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் அந்த துறையில் நாங்கள் 100% எஃபர்ட்டை போடணும். அர்ப்பணிப்பு. அதாவது உங்களுக்கு ஒரு ட்ரெயினில் போகணுமா இருந்தால் கொஞ்சம் நேரம் பேஷன்ஸாக அந்த பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். பிளாட்ஃபார்மில் நிற்க தெரியாதவருக்கு அந்த ட்ரெயினை கேட்ச் பண்ண முடியாது. அந்த பொறுமை வேணும். டிஃபிகல்ட்டிஸ் கட்டாயம் இருக்கும். பிகாஸ் பிஸ்னஸ் பேக்ரவுண்டில் இருந்து வந்ததுனால நானும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆஃப் பண்ணல. பிகாஸ் ஒரே ஏரியா ஐ டென்ட் கெட் எனி திங். ஐ பர்சனலி மை ஃபாதர் ஹி வாண்டட் மீ டு கோ டு த டஃப்பாக தான் போகணுன்ற அந்த ட்ரக்கை தந்தார். என்னென்னா சொல்லுவாங்க, ஐ எம் வெரி ஹாப்பி தட் கவர்மெண்ட் இஸ் டூயிங் தட் நவ். ஏன்னா மீனை பிடிச்சி கொடுக்கறது வேற, பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறது வேறன்னுவாங்க. சீனாவில் ஒரு பழம்பொருந்தி ஒரு பழமொழியாக இருக்கிறது. ஏன்னால் that is what my father taught me. என்னன்னா see the government is like everything for us. So if they are coming with this plan, ஏன்னா நிறைய கவர்மெண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் கொடுக்கலாம், பட் ரொம்ப காலம் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிக்கு கவர்மெண்ட்டால் மந்த்லி இவ்வளோன்னு கொடுக்கலாம், பட் தட் மூவ் இஸ் நத்திங் இன் கம்பேரிங் டு திஸ் மூவ் தட் ஃபைனான்ஷியலி ஒரு பிஸ்னஸ் பர்சனாக ஒருத்தரை கொண்டு வரது, ஒருத்தருக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குறதுன்றது அது அவங்களோட ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் அது கண்டினியூ ஆகும். அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும், அதில் கடினமான பாதைகளை கடக்க வேண்டும், இலகுவான முறையில் ஒரு தொழில்துறையில் வெற்றி கொள்ள முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சக்ஸஸ் இஸ் நாட் ஈஸின்னுவாங்க. சக்ஸஸ் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா மை கிராண்ட் ஃபாதர் ஹஸ் ஸ்பெண்ட் மோர் தேன் ஹிஸ் 85 years he has spent for the farming. நான் கடைசி வரைக்கும் he was a farmer. கடைசி வரைக்கும் that 85 years he was a farmer and 20 years my father, அதாவது my father he also has struggled. அதனால இன்றைக்கி நாங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனியாக இன்றைக்கி இருக்கோம். see that is the struggle I'm saying. இன்றைக்கி என்ன பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லலாம், ஓகே எஃப்எஸ் ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு they are very successful எல்லாம் சொல்லலாம், because you are taking the interview then that means you are seeing something we are succeeding. But this success is not only my this 3 years of career. என்னோட இந்த 3 years இல்லை எஃப்எஸ் ட்ரேடர்ஸ், 50 ஆண்டு காலம் உங்களுடைய தாத்தாவிலிருந்து இது ஆரம்பமாகுது. அண்ட் அந்த கஷ்டம், அந்த ஸ்ட்ரகிள் நாங்கள் வந்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரகிளை பண்ணணும். உங்களுடைய தந்தையாரும் பணம் இருக்கிறது என்பதற்காக உங்களை இலகுவான முறையில் இந்த தொழிலில் தள்ளிவிடவில்லை. அதாவது நான் ஆக்சுவலி இங்கே இருந்தால் தொழில் படிக்க முடியாது, அதனால் என் தந்தையாருடைய ஃப்ரெண்ட் அவரிடம் அனுப்பி ஒரு 1 year என்னை ஒர்க் பண்ண வச்சார். ஐ வாஸ் அன் எம்ப்ளாயி. அண்ட் சொல்லணுமென்றால் நான் பிஸ்னஸ் படித்ததே அவர்கிட்ட தான். மோர் தேன் ஹாப்பி. என்னென்னா சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு அந்த அடிப்படை தெரியணும். ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக கிடைச்சிருச்சு. நான் சொல்லுவேன் ஐம் வெரி சிம்பிள். ஆனால் எல்லாருக்குமே இது கிடைக்காது. that's what my father said, this is not easy. இதை உன் ஷோல்டரில் எடுக்கணும்னா உனக்கு அடிப்படை தெரியணும். ஃப்ரம் த பேசிக் யூ ஹேவ் டு லேர்ன். ஒரே ஏரியா நீங்கள் அந்த சீட்டில் உட்கார்ந்தால் யூ டோன்ட் நோ இது கஷ்டப்படுறவங்களோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தெரியாது. நிச்சயமாக. அதாவது சாதாரணமாக இப்பொழுது வணிகர்கள் வர்த்தகர்கள் என்றால் ஒரு விவசாயினுடைய பொருளை கொள்வனை செய்கின்ற பொழுது அரை விலைக்கு அல்லது ஒரு கீழ்மட்ட விலைக்கு மட்டம் தட்டி அந்த பொருளை பெற்றுக்கொள்வார்கள். அந்த விவசாயிகளுடைய கஷ்டம், அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பார்கள், அதற்கு உரத்துக்காக அதற்காக செலவழித்த காலம் என்று அவர்களுடைய அந்த உழைப்பை பற்றி யாரும் சிந்தித்து பார்ப்பதில்லை. உங்களுடைய தந்தையார் உங்களுக்கு காட்டியிருக்கிற வழி எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி. அதே நேரத்தில் அதனை எல்லோரும் சரியாக புரிந்து கொள்வார்கள் என்று நான் என்னென்றால் இப்போது ஒரு ப்ராடக்ட் எடுத்தால் எதுவுமே ஈஸி இல்லை. ஒரு விதை போட்டு அது விளைஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒரு நெல்லை போட்டு அது
விளைஞ்சி அதை அறுவடை பண்ணுற வரைக்கும் அது அது ஒரு புள்ளையை பெற்று எடுக்கிற மாதிரி தான் ஒரு ஃபார்மருக்கு. அது ஒரு ஆல்மோஸ்ட் மதர் இஸ் பேரிங் த சைல்டு மாதிரி தான். தட்ஸ் வாட் வி சி. பிகாஸ் பேசிக்கலி ஐ டோன்ட் நோ ஹவு அதர் பிஸ்னஸ் பீப்புள் ஆர், பட் நான் பார்க்குறது இஸ் வாட் ஐவ் டாட், வாட் மை ஃபாதர்ஸ் டாட் மீ அண்ட் வாட் ஐவ் சீன் இன் மை லைஃப். அதாவது மை கிராண்ட் ஃபாதராக இருக்கட்டும், இன்னும் கஷ்டப்படுறவங்கள ஏறி மிரிச்சிட்டு போகிறதில்ல லைஃப். அது இல்லை நாங்கள் போக வேண்டிய டிரெக்ஷனும் கூட. நமக்கு கீழே இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு போகிறது தான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகி போகலாம். மானிய வட்டி கடன் திட்டம், கோவி நவோதா கடன் திட்டம். அதிகபட்ச கடன் தொகை 5 லட்சம் ரூபாய். மானிய வட்டி வீதம் 75%. கடன் பட்டோரால் செலுத்தப்பட வேண்டிய வட்டி வீதம் 3.38%. பயனாளிகள் சிறிய அளவிலான விவசாயிகள், கமநல நிறுவனங்கள். ரியசக்தி கடன் திட்டம். அதிகபட்ச கடன் தொகை 40 லட்சம். மானிய வட்டி வீதம் 75%. கடன் பட்டோரால் செலுத்தப்பட வேண்டிய வட்டி வீதம் 3.38%. பயனாளிகள் பாடசாலை சிற்றூர்திகளின் உரிமையாளர்கள். உங்களுடைய முன்னோர்கள் அல்லது உங்களுடைய பாட்டனார் அல்லது உங்களுடைய தாத்தா, உங்களுடைய அப்பாவினுடைய அப்பா செய்தது ஒரு பக்கம். அவர் ஒரு காலப்பகுதியில் விவசாயத்தை அவருக்கு தெரிந்த அந்த காலப்பகுதியில் இருந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை வைத்து அவர் செய்திருப்பார். அதுக்கு பிறகு உங்களுடைய தந்தையார் இது சார்ந்த வர்த்தகத்துறையில் ஈடுபட்டு விட்டார். இப்பொழுது நீங்கள் புதிதாக என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த தலைமுறையைச் சேர்ந்த ஒரு இளைஞர் நீங்கள். எனவே உங்களிடமிருந்து நிறையவே நாடு எதிர்பார்க்கிறது. நீங்கள் பல நாடுகளுக்கு சென்று வருகிறீர்கள். அங்கும் இங்கும் காணப்படுகிற வித்தியாசங்கள் என்ன? அங்கு ஏதேனும் நீங்கள் கண்ட ஒன்றை இங்கு அமுல்படுத்த வேண்டும் அல்லது இதனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நான் இப்போது என்ன பர்சனல் ப்ராஜெக்டாக நான் இப்போ என்ன டார்கெட்டாக வச்சுட்டு இருக்கேன்னா, ஐ ஹாவ் டு பில்ட் அப் அ டீஹைட்ரேஷன் பிளான்ட். அதாவது அதை நான் ஃபர்ஸ்ட் என் கண்ணால் கண்டது சைனாவில். அவங்களுக்கு இப்போது கார்லிக் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆனதும் அதை ப்ரிசர்வ் பண்ணவும் இடம் இல்லை. அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, அதை டீஹைட்ரேட் பண்ணாங்க. டீஹைட்ரேட் பண்ணுறதுல என்ன நடக்கும்னா, உங்களுக்கு அதை பல விதமான வெரைட்டிஸுக்கு மாற்றலாம். அதாவது கார்லிக்கை உங்களுக்கு ஃப்ளேக்ஸ் ஆக்கலாம், பவுடர் ஆக்கலாம், இல்லைன்னா ட்ரைடாக வைக்கலாம். ஸோ அதே தான் ஐ எம் ட்ரைங் டு டூ இட் இன் ஸ்ரீலங்கா. அது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இந்த காலத்தில். ஆமாம், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். என்னென்னால் ஐ டோன்ட் நோ ஹவ் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது, பட் ஐ ட்ராவல் அ லாட் இன் ஸ்ரீலங்கா ஆல்சோ. நான் பார்க்கும்போது பார்த்தேன் பம்ப்கின்ஸ் இப்போ ஒரு 2-3 months இருக்கும், 2-3-4 months இருக்கும். ரோட்டில் எல்லா இடத்துலையும் 10 rupees 15 rupees ஃபார் அ கிலோ பம்ப்கின்ஸ் நான் கண்டேன். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா தம்பூலில் எக்கனாமிக் ட்ரேட் சென்டரில் தான் என்னோட மெயின் பேஸ் இருக்குது. ஸோ அங்கே வெஜிடபிள்ஸும் வரும். சிலவங்க லோட்ஸ் ஆஃப் லாரிஸ் கொண்டு வருவாங்க. ஆனால் கூடினது ஒரு 80,000 1 லட்ச ரூபா தான் அவங்க கையில் கிடைக்கும். குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், விலை ரொம்ப கம்மி. அந்த மாதிரி டைமில் we can ஒன்று ப்ரிசர்வ் பண்ணலாம். அதாவது எங்களோட கோல்ட் ஸ்டோரேஜ் மாதிரி இடத்துல ப்ரிசர்வ் பண்ணலாம். அப்போ டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் அதை டீஹைட்ரேட் பண்ணலாம். அதாவது ட்ரைட் வெஜிடபிள்ஸ் ஆர் ட்ரைட் ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணால் அதான் டீஹைட்ரேட் பண்ணுறது. ஸோ ட்ரை பண்ணால் அதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி ட்ரைட் ஃப்ரூட்ஸ் செய்கிறதுல தாய்லாந்து இஸ் நம்பர் 1. நீங்கள் தாய்லாந்து போனால் அங்கே ட்ரைட் ஃப்ரூட்ஸுக்குன்னு தனி ஏரியாஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸே இருக்குது. அதே நீங்கள் இல்லை, பிகாஸ் we have more than everything to produce. They say it's agriculture heaven here. ஸ்ரீலங்காவில் நம்மளால் செய்ய வேண்டிய நிறைய இருக்குது. ஸோ as a youngster and as I have to do something to my mother country, that's this dehydration plant is on my plan and I'm working very sincerely on that. And dehydrate பண்ணுறதுனால வர அட்வான்டேஜஸ் என்னென்னா, இப்போது அதோட சேர்த்து தான் கோல்ட் ஸ்டோரேஜும் வருது. ஸோ அட்வான்டேஜஸ் என்னென்னா ப்ரிசர்வ் பண்ணலாம் ஒன்று, ஆனால் ப்ரிசர்வ் பண்ணுற குவான்டிட்டிஸும் எக்ஸீட் ஆகினால். ஸோ எங்களால் இப்போது இட்ஸ் நாட் ஓன்லி நாங்கள், ஆனால் எங்களை மாதிரி 4 பேர் முன்னுக்கு வர இயலுமா இருந்தால் நிறைய ஃபார்மர்ஸுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான இடத்த நாங்கள் கொடுக்கலாம். ஸோ ப்ரிசர்வ் பண்ணலாம். அண்ட் டீஹைட்ரேஷன் பிளான்ட் இஸ் வெரி வர்த்.
ஏன்னா இன்னைக்கு நாங்கள் கார்லிக் பவுடர் அவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை செய்வதாக இருந்தால் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும், இன்வெஸ்ட் பண்ண வேண்டும்? கரண்ட்லி as far as I know கோல்ட் ஸ்டோரேஜ் செய்யணுமா இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 40 கோடி ரூபா இல்லைனா ஒரு 50 கோடி ரூபாவது தேவை. தட் இஸ் அரௌண்ட் 500 to 500. இலங்கையில் அவ்வாறான களஞ்சிய வசதிகள் கொண்ட இடங்கள் இல்லை கோல்ட் ஸ்டோரேஜ்? இல்லை இருக்குது, ஒன்று ரெண்டு தான் இருக்குது. ஒன்று ரெண்டு இருக்குது, ஆனால் குவான்டிட்டிஸ் வைக்க முடியாது. சிறிய அளவிலானதாக? ஆமாம், ரொம்ப சிறுசு. அதாவது ஐம் சேயிங் மேக்ஸிமம் ஒரு 50 or 60 கண்டெய்னர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வைக்கலாம். கோல்ட் ஸ்டோரேஜ் நீங்கள் ஒரே நாட்டில் ஒரு பகுதியில் தலைநகரை மையப்படுத்தி வைப்பீர்களா அல்லது நாடு தழுவிய ரீதியில் அப்படி வைப்பதற்கான? இல்லை, கரண்ட்லி நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறது தம்புல்லா. ஏன்னா தம்புல்லே சார்ந்து நிறைய விவசாய கிராமங்கள், விவசாய கிராமங்கள் ஆமாம் வடக்கிலிருந்து வருகின்றன, மலையகத்திலிருந்து வருகின்றன. அதனால் இட்ஸ் த சென்டர் ஆஃப் ட்ரேடுன்னுவாங்க. ஸோ நாங்கள் அங்கே தம்புல்லே மையமாக வைக்கிறது அந்த ஒரு ரீசனுக்காகத்தான். அண்ட் அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஃபார் த பீப்புள். அண்ட் வாட் வி ஆர் ஒர்க்கிங் இஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸும் கூட ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக போகிறதுனால வி ஆர் ட்ரைங் டு புட் சோலார் பேனல்ஸ். ஸோ மேக்ஸிமம் என்வாயரன்மெண்ட் எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். நாங்கள் எந்த தொழிலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, என்வாயரன்மெண்ட் எஃபெக்ட் ஆகக்கூடாது. இன்றைக்கி வி ஆர் சீயிங் தேர் இஸ் நோ வாட்டர் இன் த கண்ட்ரி, not only Sri Lanka but all over the world. For example, India. நீங்கள் கோல்ட் ஸ்டோரேஜ் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அதே நேரத்தில் தரமான வகையிலும் பொருட்கள் விநியோகிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறீர்கள், விவசாய பொருட்கள். அப்படியானால் அதனுடைய விலை சந்தையில் அதிகமாக வரும் தானே? ஆமாம், விலை எப்படி அதிகமாகும் என்றால் டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை கிடைச்சால் உங்களுக்கு விலையை நீங்கள் தீர்மானிக்கலாம். பட் சப்ளை அதிகமாக இருக்கும் போது டிமாண்ட் கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்னும் அந்த பொருளை ரொம்ப காலம் வைக்க முடியாத ஒரு காரணம், ஒரு சூழ்நிலை வரும்போது அது எவ்வளோக்காவது கொடுக்குறான். தட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்ரீலங்கா. என்னன்னா இதனால் நுகர்வோர் பாதிக்கப்படுவார்களா மாட்டார்களா என்பது தான் என்னுடைய கேள்வி. அதாவது நீங்கள் ஒரு 50 கோடி நீங்கள் செலவழித்து ஒரு வித்தியாசமான முறையில் கோல்ட் ஸ்டோரேஜ் ஒன்றை அமைத்து அதனூடாக பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறீர்கள், விவசாய பொருட்களை. அப்படியான சந்தர்ப்பத்தில் சாதாரணமாக அதே காலப்பகுதியில் ஏனைய உற்பத்தி பொருட்களும் வந்து கொண்டே இருக்கும், சந்தையில் சூப்பர் மார்க்கெட்டிலும் விற்பனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். அதற்கான விலையினை கொடுத்து பொதுமக்கள் வாங்குகின்ற பொழுது அது கூடிய விலைக்கு விற்கப்படுமா? ஏனென்றால் நீங்கள் ஒரு முதலீட்டாளராக வருகிற போது அந்த முதலீட்டை எப்படியும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். இல்லை, அது இப்போ இட்ஸ் லைக் திஸ். அது ப்ராஃபிட்டாக அப்படி இப்போ நாங்கள் தட் இஸ் நாட் அவர் விஷன். நாங்கள் பார்க்குறது என்னென்னா we are trying to build a proper agriculture platform. விவசாயத்துக்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும். Because it's something that we are going to give back to my grandfather. That's what I'm working on. ஏன்னா ஒரு விவசாயி ஃபேமிலியால் விவசாயத்துக்கு, அதாவது எந்த கிராண்ட்ஃபாதர் பேஸ் ஏதோ அதுக்கு நாங்கள் ஒன்று திருப்பி செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதாவது விவசாயத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற பற்றும் அதே நேரத்தில் ஈடுபாடும் தான் உங்களை இந்த தொழிலில் ஈடுபட வைத்திருக்கு. உங்களுக்கு எத்தனை வயது? I'm 22. 22 வயதில் உங்களுக்கு இப்படி ஒரு ஆர்வம் இருக்கிறது என்பது இலங்கையில் இருக்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் அது உந்து சக்தியாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு முன்மாதிரியான ஒரு இளைஞராக இருக்கிறீர்கள். ஏனென்றால் சாதாரணமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இப்போது தொழில் இல்லை என்பார்கள், லட்சக்கணக்கானவர்கள் தொழில் என்பார்கள். அதற்கு ஒரு பட்டதாரியாகிவிட்டால் அவர்களுக்கு அரசு தொழில் வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் அனைவருமே விவசாயத்தை மறந்து விடுகிறோம். எத்தனையோ பேருக்கு ஏக்கர் கணக்கிலான காணிகள் இருக்கின்றன. எனவே அந்த விவசாயத்தை செய்து அதனூடாக நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் தங்களுடைய குடும்ப பொருளாதாரத்துக்கும் நிறைய நன்மைகளை செய்ய முடியும். எனவே உங்களுடைய பாட்டனார் தாத்தா வழியில் நீங்கள் செய்து வந்த இந்த விவசாயத்துறை உங்களுக்கு வேறு வகையிலான உந்து சக்தியை கொடுத்திருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது எனக்கு மெய்சில் இருக்க வைக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய வியாபாரம் என்பது ஒரு புறம் இருக்க, நீங்கள் ஒரு சமூக நோக்கத்தையும் பார்க்கிறீர்கள். அதே நேரத்தில் நமது நாட்டினுடைய ஜீவன் ஆடியாக இருக்கிற இந்த விவசாயத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உங்களுக்குள் இருப்பது பெருமகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கு. அது ஒவ்வொரு ஸ்ரீலங்கன்ஸுக்கும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு தான் அது. என்னென்னா நாங்கள் எல்லாமே உற்பத்தி பண்ணின நாடு. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தால் நாங்கள் இம்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் இம்போர்ட்ஸ். அதாவது ஏன்னா நிறைய பேருக்கு இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரிய வந்தது ரொம்ப கிட்டத்தில். அதாவது என் அப்பா மை ஃபாதர் ஸ்டார்டட் ஆல்சோ இம்போர்ட்டர்ஸ் ரொம்ப கம்மி ஸ்ரீலங்காவில். ஆனால் இப்போது யார் எடுத்தாலும் ஒரு இம்போர்ட்டர் தான். ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணாருன்னா ஹீஸ் அன் இம்போர்ட்டர். அதாவது இங்கே உற்பத்திகள் குறைகின்ற பொழுது எங்களுக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை, இறக்குமதி செய்ய தேவைன்னா குவான்டிட்டிஸ் கூடும்போது
அந்த டிமாண்ட் கூடும்போது எப்படியாவது அந்த சப்ளையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த காரணத்தினால தான் இம்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் ஆமாம், இந்த நாட்டில் இளைஞர்களுக்கு, அதே நேரத்தில் ஒவ்வொரு தொழில்துறை சார்ந்த ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு, விவசாயத்துறை சார்ந்து ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு, அவர்களுக்கு தேவையான ஒரு நெல் விளைச்சலை மேற்கொள்வதற்கோ அல்லது தானிய பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வசதிகள் அல்லது பொருளாதார நிதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் இப்போது அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக அதற்கான வசதிகள் இப்போது ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றன. உங்களுக்கு நீங்கள் அடுத்த வீட்டிடம் போய் கேட்க வேண்டும் என்கிற தேவையில்லை. அரசாங்கமே உங்களுக்கான அதற்கான நிதியை வழங்கி இருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய உற்பத்திகளை பெருக்கலாம் என்கிற ஒரு வாய்ப்பு இப்போது உருவாகி இருக்கிற நிலையில் ஒரு இளைஞராக, அதுவும் ஒரு விவசாயத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு தேவையுள்ள ஒரு இந்த நாட்டினுடைய பிரஜை எனும் வகையில் நீங்கள் இந்த புதிய தொழில் முயற்சியாளர்களுக்கு, வரப்போகின்றவர்களுக்கு, அதனத்தில் இதில் ஈடுபட வேண்டும் என்று இந்த நேர்காணலை பார்க்கின்றவர்களுக்கு ஒரு ஆசை வரலாம். அவர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? மிச்சம் இல்லை, பிகாஸ் ஐ ஆம் ஆல்சோ வெரி யங். நானும் ரொம்ப யங் தான். பட் as far as மை எக்ஸ்பீரியன்ஸ், நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன செய்கிறதா இருந்தாலும் அதை 100% நீங்கள் செய்யுங்க. ஆனால் செய்ய போகிறது எதுன்னு பிளான் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பிளான் ஒன்று இருக்கணும். எதாக இருக்கட்டும், ஈவன் இஃப் இட்ஸ் அக்ரிகல்ச்சர், இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அதனால் நமக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் ஃபோர்காஸ்ட் கூட நம்மளால் பார்க்க முடியும். ஸோ வி நோ வென் இட்ஸ் கோன் ரெயின், வென் இட்ஸ் நாட் கோன் ரெயின். ஸோ அதனால் நாங்கள் தெரியணும். நாங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒனியன் போட போகிறீங்களா இருந்தால் அது அந்த ஒனியன் போடுறதுக்கான வாட்டர் கெப்பாசிட்டி எவ்வளோ தேவை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஏக்கர் லேண்டில் நீங்கள் வெங்காயம் போட போகிறீங்கன்னா அதுக்கான எவ்வளோ தண்ணி தேவை, அதுக்கான எவ்வளோ வரிகால் ஃபர்டிலைசர்ஸ் உங்களுக்கு தேவை, அதுக்கான காஸ்ட் என்ன. யூ கேன் நவ் ஒர்க் ஆன் இட். முன்னாடி அது இருக்கல்ல, முன்னாடி அந்த ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கல்ல, அந்த 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 நாலேஜ் நமக்கு இருக்கல்ல. பட் இன்றைக்கி எல்லாருமே படிச்சிருக்கோம், எல்லாருக்கும் பேசிக் நாலேஜ் இருக்குது. அதனால் எது பண்ணாலும் அதை பிளான் பண்ணணும். அதில் பிளான் பண்ணும்போது நெகட்டிவ்ஸ் வந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றதையும் நாங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணி அதை நோக்கி நாங்கள் ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இஃப் யூ கெட் அ டிஸ்டர்பன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளும் ஃபேஸ் பண்ணுறது தான் ஃபெயிலியர்ஸ், டே டு டே ஃபெயிலியர்ஸ். சம்டைம்ஸ் இம்போர்ட்டர்ஸ் நாங்கள் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, எங்களுக்கும் லாஸஸ் வரும், எங்களுக்கும் ஃபெயிலியர்ஸ் வரும். பட் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியம். தட் ஸ்ட்ரென்த், ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரென்த். அதனால் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுக்குள்ளும் ஒவ்வொரு டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட டேலண்ட், உங்களோட பேஷன் எதுன்னு பாருங்கள். சம்டைம்ஸ் இப்போ என்ன பேஷன் வந்து ஃபுட் ட்ரேட். ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் என்ன ஆகணும்னு கேட்டால் பிஸ்னஸ்மேன் ஆகணும். பிகாஸ் நான் பார்த்து வளர்ந்தது மை ஃபாதர். ஸோ மை ஆம்பிஷன், மை ரோல் மாடல் அவராக இருந்தார். அது என்ன பேஷன் ஆகிடுச்சு. அந்த பேஷனில் தான் ஐ எம் இன்ட்ரெஸ்டட். இந்த தொழிலை செய்யணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது அதனால். அண்ட் என்வாயரமெண்ட். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது ஆசை இருக்குது, தட் அந்த உங்களோட ஆசையில் உங்களால் எதை செய்யலாம். பிகாஸ் ஐ ஹோப் எவ்ரி ஒனுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. அண்ட் எவ்ரி ஒன் இஸ் அ பார்ன் பிஸ்னஸ்மேன். ஸோ I would prefer you be determined, you give 100% to what you're doing. Give 100% for what you're doing. And you be strong in your decision. நிறைய பேர் சொல்லலாம், இது சரியாக வராதுன்னு சொல்லலாம், இல்லைனா திஸ் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லலாம், இது ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லலாம். பட் அது உங்களுக்கு தெரியணும். நெவர் கெட் டிஸ்ட்ராக்டட் இன் லைஃப். ஃபோக்கஸ் கிளியராக இருக்கணும். கண்ணை மூடிட்டு ஓடினால் ஓட முடியாது. You have to know where you're running and how you're running. Each and every step should be taken wisely, at the same time quickly. Because it is a race. Now we are living in a race era. நான் ஓடலைன்னா பின்னாடி வரவர் முன்னாடி போக தான் செய்வார். That will always happen. No one is going to wait till I get up and run. I would say get up, rise and run. 100% give your effort and think what is going to happen in life. என்ன நடக்க போகுது, like decision. அது goods and the bads. I'm saying ஏன்னா 100% goodsே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நெகட்டிவ்ஸ் இல்லாத எந்த பாசிட்டிவ்ஸும் இருக்காது. நெகட்டிவ்ஸ்லேயும் பாசிட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஏன்னா சொல்லுவாங்க, கஷ்டத்துலேயும் நல்லதை பார்க்குறவங்க ஜெயிப்பாங்க. பட் அதனால டேக் யுவர் டைம், பிளான் ப்ராப்பர்லி, நல்லா ஒழுங்காக பிளான் பண்ணுங்கள், டைம் எடுங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க.
அதாவது when the government is helping financially உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் if the government உங்களை நம்பி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுதா இருந்தால், I'm saying the government is investing, then we have a big responsibility, I'll say. அது ஒருத்தராக இருந்தால் அது கவர்மெண்ட் இஸ் இன்வெஸ்டிங் ஆன் யூன்னா இட்ஸ் லைக் அ ஹியூஜ் திங். அப்போ அதுக்கான ப்ராப்பர் பிளான் இருக்கணும் உங்ககிட்ட. பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் எடுத்தோம் செஞ்சோன்னு இல்லை, பட் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்றது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய லெவலில் நாங்கள் இருக்கணும், ஈவன் டு த கவர்மெண்ட். பிகாஸ் ஆஸ் ஃபார் as I know, you have to know where you're running. எங்கே போகிறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் குயிக்காக போகலாம். அந்த டிரெக்ஷன்ஸ் தெரிஞ்ச மாதிரி தான். இஃப் யூ ஹேவ் டு கோ ஃப்ரம் A to B, அது எப்படி போகணுன்ற அந்த ரூட் ஒன்று இருக்குது. இன்றைக்கி அந்த ரூட்டை அவங்களால ஸ்டடி பண்ண முடியும், முன்னாடி இருக்கல்ல. முன்னாடி அவங்களா படிச்சுக்கிட்டு லைக் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப், விழுந்தாங்க, தே ட்ரைட் ஃபெயில்ட், அப்படி தான் இருந்தாங்க. ஆமாம், ஓடினாங்க, அப்படி தான் இருந்தது. பட் இப்போது யூ ஹேவ் தட் what you call knowledge, informations இருக்குது. we are very open. You can come to us. If I'm openly telling, எங்கட ட்ரேடில் யாராவது ஒரு பிஸ்னஸ்மேனாக வரணும் ஆனால் ஆசைப்பட்டா, I'm always available. That person can come and contact me. I would say whatever is on my experience I can give him. I can tell him what is good and what is bad. நான் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் யாராவது இருப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதனால் அட்வைஸ் எடுங்க. இன் த சென்ஸ் அட்வைஸையே எடுத்துடாதீங்க, பட் அட்வைஸை எடுத்து அதில் இருக்கிற நல்லது எடுங்க. அவங்க ஏதாவது நெகட்டிவ் சொன்னால் அதை ஸ்டடி பண்ணுங்க. ஐம் சேயிங் அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும், பட் உங்களோட டிசிஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் பார்க்குறது ஒன்று தான், லாட் ஆஃப் பீப்புள், லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஒன்று செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படியே டைம் போகும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வாட் யூ கோயிங் டு டூ இஸ் ஃபேடிங். என்னென்னா அதில் ப்ராஃபிட் வராத காரணத்தினால. எவ்ரி பிஸ்னஸ் ஐ சே 6 months உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியாது. Because that 6 months you will take to study. That 6 months it will, your time period of that 6 months நீங்கள் ஸ்டடி பண்ணுவீங்க. அதனால sometimes even நானே நினச்சிருக்கேன், when I came into the business, I didn't have the fame of FS Traders. I was not even a director in the company. So I had to start my own company. தனியாக ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ணி அதனால லோக்கல் பர்ச்சேஸ் பண்ணி. ஸோ ஐ ஹேட் தோஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் கோயிங் இன் மீ ஆல்சோ. ஃபர்ஸ்ட் 6 months ஐ தாட், நான் பர்சனலாக வாட் ஐ ஃபெல்ட் இஸ், இது என்னால் பண்ண முடியாது. பட் தென் ஐ ஆஸ்க்ட் வை ஐ கான்ட் டூ. ஏன் என்னால் பண்ண முடியாது? ஐ கேன். தட் ஃபீலிங் யூ ஷுட் ஹேவ், தட் கட்ஸ் யூ ஷுட் ஹேவ். உங்களுடைய வயதை விட வார்த்தைகள் முதிர்ச்சி தெரிகிறது. இது அனுபவத்திலிருந்து வந்ததா? இல்லை, அனுபவம் தான். அனுபவம் அண்ட் ப்ளஸ் நான் கேட்டு படித்தது, பார்த்து படித்தது. அதாவது மை grandfather's life and my father's life which I have seen with my eyes. நான் என் கண்ணால் கண்டிருக்கேன் how my father has struggled and how we have struggled actually. The entire family has struggled and what I would prefer is கஷ்டப்படணும். ஆனால் கஷ்டத்தில் நீங்கள் உங்களை லூஸ் பண்ணிடாதீங்க. that's what I'm telling. when you have tough times, don't lose yourself. தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை மிக்க வார்த்தைகள். அதனிடத்தில் ஆஷிக் உங்களுடைய கருத்து. ரிவி பலசவி. அதிகபட்ச கடன் தொகை 3,50,000 ரூபாய். மானிய வட்டி வீதம் 50%. கடன் பட்டோரால் செலுத்தப்பட வேண்டிய வட்டி வீதம் 6.75%. பயனாளிகள் வீட்டு உரிமையாளர்கள். நன்றி. நீங்கள் இதுவரையும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு எங்களுக்கு ஒரு விரிவான விளக்கம். அதனிடத்தில் பலருக்கும் ஒரு முன்மாதிரியான பல கருத்துக்களை கூறியிருக்கிறீர்கள். நீங்கள் வயதில் உங்களுடைய வயதை விட வார்த்தைகளில் முதிர்ச்சி இருக்கின்றது என்று குறிப்பிட்டது நீங்கள் பல உதாரணங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தீர்கள். அதனிடத்தில் ஒரு 22 வயதில் ஒரு விவசாயத்துறை சார்ந்து, அதுவும் ஒரு தொழில்துறை சார்ந்து இவ்வளவு அனுபவம் உங்களுக்குள் இருக்கின்றது என்பதை நினைக்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை போன்று இன்னும் பல வர்த்தகர்கள் உருவாக வேண்டும், இந்த நாட்டுக்கு பெரும் சேவையாற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உங்களுடைய வெற்றி பயணத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.